அடே அர்ஜுனா, இனி உன் மரணம் என் கையில். பிரம்மாஸ்திரத்தை எய்து உன்னை நான் கொல்வது உறுதி. கர்ணா, உன் மகிழ்ச்சியை மண்ணாக்குகிறேன் பார். கர்ணா, என்ன நடந்தது? சுவாமி, நீங்கள் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருக்கும் போது வண்டு ஒன்று என் காலை துளைத்தது. அதை தடுத்தால் எங்கே தங்களின் உறக்கம் கெட்டுவிடுமோ என்று நான் சும்மா இருந்து விட்டேன். கர்ணா, நீ சத்திரியனா? சுவாமி, இப்பெரும் துன்பத்தை நீ உறுதியோடு தாங்கிக் கொண்டாய் என்றால் நீ நிச்சயம் சத்திரியனாகத்தான் இருக்க வேண்டும். உண்மையை சொல், நீ சத்திரியனா? சுவாமி, என் மீது ஆணையிட்டு சொல், நீ சத்திரியனா? சுவாமி, தங்களின் திருவாயால் என்னை சத்திரியன் என்று சொல்லும் போது என் மனம் ஆனந்தத்தில் பொங்குகிறது. ஆனால் இந்த ஊரும் உலகமும் என்னை சூதபுத்திரன் என்று பழிக்கிறது. நான் சத்திரியனா சூதபுத்திரனா என்பதை நானே அறியேன் சுவாமி, நானே அறியேன். அப்படியானால் நீ அந்தணன் என்று என்னிடமே பொய் உரைத்தாயா? பொய்யுரைக்கவில்லை ஐயனே, பொய்யுரைக்கவில்லை. சாந்தமும் தயையும் பொறுமையும் பற்றிருந்த நிலையும் இருந்தால் யாவரும் அந்தனர் தானே. அந்த வகையில் பார்த்தால் நானும் அந்தணன் தான். கர்ணா, உன் வியாக்கியானத்தை ஏற்க முடியாது. நீ என்னிடம் அந்தணன் என்று பொய்யுரைத்து பிரம்மாஸ்திரத்தை கற்றுக்கொண்டாய். ஆகவே உன்னை சபிக்கிறேன். சுவாமி, நீ என்னிடம் கற்ற பிரம்மாஸ்திரம் உனக்கு பயன்பட வேண்டிய தருணத்தில் மறந்து போகும். சுவாமி, என்னை மன்னித்து விடுங்கள், என்னை மன்னித்து விடுங்கள், என்னை மன்னித்து கர்ணா, உன்னை தவிர வேறு எந்த சத்திரியனும் இதை செய்திருந்தால் நான் அவனை இதே இடத்தில் கொன்றிருப்பேன். நீ என் பிரியத்திற்குரிய சீடன். ஆகையால் உன் மீது நான் கருணை கொண்டேன். இங்கிருந்து உடனே சென்று விடு. சுவாமி, நான் அந்தணன் என்று பொய்யுரைத்தது உண்மை. ஆனால் தங்களுடன் இருந்த காலத்தில் நான் அந்தணனாக வாழ்ந்ததுதான் சத்தியமான உண்மை. தயவு செய்து என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்கள். என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் சுவாமி. சத்திரியர்கள் மீது நான் கொண்ட துவேஷம் மாறாது. நீ சத்திரியன் இல்லை என்பது உண்மையானால் என் சாபம் பலிக்காது. நீ உண்மையான சத்திரியன் என்றால் என் சாபம் பலித்தே தீரும். சுவாமி, என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடாதா? கர்ணா, உன் நிலை கண்டு என் மனம் கலங்குகிறது.
நற்குணங்கள் நிரம்பிய மாவீரன் நீ. என் சீடர்களில் சிறந்த சீடனாக நீ என்றும் இருப்பாய். என் அன்பின் பரிசாக நான் என்னுடைய தேரையும் பார்கவ அஸ்திரத்தையும் உனக்கே வழங்குகிறேன். ஸ்தூலகர்ணா, நீ கூறியபடி நான் சரியான காலத்திற்குள் வந்துவிட்டேன். என் பெற்றோருக்கு மீளா துயரை தந்த ஒரு பிரச்சனை தற்காலிகமாக தீர்ந்தது. அந்த வகையில் எனக்கு மகிழ்ச்சியே. உனக்கு நான் கடமைப்பட்டுள்ளேன். கொடுத்த வாக்கை காப்பாற்ற வந்துவிட்டேன். எனக்கு இரவலாக கொடுத்த உன் ஆண்மையை நீ பெற்றுக்கொள். ஸ்தூலகர்ணா, எதற்கு அழுகின்றாய்? சிகண்டி, உன் பிரச்சனை தற்காலிகமாக அல்ல, நிரந்தரமாக தீர்ந்து விட்டது. என்ன சொல்கிறாய் நீ? என் பிரச்சனை எப்படி நிரந்தரமாக தீரும்? தீரும், ஆனால் என் பிரச்சனை தான் தொடங்கி விட்டது. உனக்கு என்ன பிரச்சனை? ஸ்தூலகர்ணா, பெண்ணே, நீ யார்? நான் தங்களின் அடிமை சூலகர்ணன் தான். பெண்ணாசையால் நீ பெண்ணுக்கே உதவி செய்திருக்கிறாய். ஆகவே நீ பெண்ணாகவே வாழக் கடவாய். இனி எப்போதும் உனக்கு நிரந்தரமாகும். நீ எனக்கு உதவ நல்லெண்ணம் கொண்டாய். ஆனால் உனக்கு என்னால் துன்பம் வந்து சேர்ந்ததே. இதை எண்ணும் போது வேதனையில் துடிக்கிறது என் மனம். குபேரன் கொடுத்த சாபத்திற்கு விமோச்சனமே இல்லையா? கூறு ஸ்தூலா, இந்த சாபத்திற்கு விமோச்சனம் உண்டா இல்லையா? உண்டு. பிறகு எதற்கு அழுகின்றாய்? அந்த விமோச்சனத்திற்கு முயற்சிக்க வேண்டியதுதானே? ஆனால் அது முடியாது. எனக்கு உதவி செய்த உனக்கு என் உயிரையும் கொடுக்க தயாராக இருக்கிறேன். சொல், என்ன செய்ய வேண்டும்? உன் உயிரை கொடுக்க வேண்டும். அரசே, என் சாபத்திற்கு விமோச்சனமே கிடையாதா? இந்த சாபத்திற்கு ஒரே ஒரு விமோச்சனம் தான் இருக்கிறது. அது என்னவென்று கூறுங்கள். அந்த சிக்கண்டி மரணித்த பிறகே உன் ஆண்மை உனக்கு மீண்டும் கிடைக்கும்.
எனக்காக உதவ நினைத்த நீ உன் ஆண்மையை இழந்து நிற்கின்றாய். உன் ஆண்மையை மீண்டும் உனக்கே தருவதுதான் தர்மம். மரணம் என்பது யாரும் அறியா ரகசிய உலகம். தற்கொலையால் கிடைக்கும் விடுதலை நிரந்தரமானதல்ல என்பதை உன்னை போன்ற கோழைகள் புரிந்து கொள்ள வேண்டும். என்னை மன்னித்து விடு, என்னை மன்னித்து விடு. இது என்னால் முடியாது. என் கர்மா என்னை இதற்கு அனுமதிக்காத நிலையில் நான் இருக்கிறேன். என்னை இழந்து உன்னை நான் காப்பாற்றலாம் என்றாலும் என்னால் முடியவில்லை. நீ செய்த உதவிக்கு என்னால் உனக்கு நன்றியை திரும்ப செலுத்தாமலும் இருக்க முடியவில்லை. இருதலை கொள்ளி போல் இருக்கின்றது என் நிலை. சிகண்டி, நீயும் நானும் இந்த நிலைமைக்கு ஆளானது நமது கர்ம வினை. நம்மை ஆட்டுவித்தது அந்த இறைவன். நீ பெண்ணாக பிறந்து ஆணாக வளர்க்கப்பட்டதின் உள் நோக்கமும் அந்த ஈசனின் செயலே. நீ வணங்கும் ஈசனே உனக்கு என் மூலம் வரம் தந்ததாக நான் எண்ணிக்கொள்கிறேன். நீ புறப்படு. உன் லட்சியம் நிறைவேற என் ஆசிகள். சிகண்டி, இது நீ மகிழ வேண்டிய நேரம். அழக்கூடாது. ஸ்தூலா, நான் ஆணாக உருமாறியதை நினைத்து மகிழ்வதா? எனக்கு உதவிய உனக்கு இப்படி பெண்மை நிரந்தரமானதை எண்ணி அழுவதா என்று எனக்கு புரியவில்லை. இந்த விதியின் விசித்திரத்தை நினைத்தால் வியப்பாக இருக்கின்றது. நீ துயரப்படுவதற்கு ஏதும் இல்லை. எந்த மனிதனுக்கும் ஆணாகவும் பெண்ணாகவும் வாழ்வதற்கு வாய்ப்பு கிடைக்காத அந்த வாய்ப்பு நம் இருவருக்கும் கிடைத்திருக்கிறது. அதற்காக நாம் மகிழ்ச்சி அடைவோம். துன்பத்தை சுமந்து தெரிந்த எனக்கு இன்பத்தை நல்கிறாய். உன்னிடத்தில் ஆண்மையை அபகரித்து செல்வது போல் ஒரு பக்கம் துன்பமும் இருக்கிறது. என் லட்சியம் ஈடேற இந்த ஆண்மை தேவை என்பதால் எனக்கு மகிழ்ச்சியும் பொங்குகின்றது. ஆணும் பெண்ணும் கலந்து நிற்கும் நான் நிறைந்த துக்கத்தோடும் நீங்காத மகிழ்ச்சியோடும் செல்கின்றேன். உன் லட்சியம் ஈடேற எனது வாழ்த்துக்கள். நீ புறப்பட. நான் என்ன பாவம் செய்தேன்? நான் செய்த பாவங்கள் என் செல்வங்களை துரத்துகிறதே. 2 லட்சியத்தோடு 2 புத்திரிகளை பெற்றேன். இருவரும் வனத்திலே மடிகிறார்கள். சிகண்டிக்கு இடையில் கிடைத்த வாழ்வும் அற்ப காலத்தில் முடிவடைந்து விட்டது. ஒரு வகையில் நான் சிகண்டியை பெற்றதற்காக பெருமைப்படுகிறேன். தன்னை நம்பியவருக்கு துரோகம் செய்யக்கூடாது என்ற எண்ணத்தில் தன் ஆண்மையை துறக்க ஓடினாள். கபடமும் சூதும் வஞ்சகமும் நிறைந்த இந்த உலகில் அவளது நேர்மைக்கு என்ன பரிசு கிடைக்கப் போகிறது?
ஏன் இப்படி செய்தாய் ஊர்வசி? அர்ஜுனன் நம் விருந்தினன். அவனை மகிழ்விக்கத்தானே உன்னை பணித்தேன். மாறாக சாபம் கொடுத்து மனதை காயப்படுத்தி இருக்கிறாய். நானும் காயப்பட்டுதான் இருக்கிறேன் நாதா. அர்ஜுனனை மகிழ்வித்து என் கடமையை செய்யத்தான் அழைத்தேன். என் மனதை அவர் புரிந்து கொள்ளவே இல்லை. அவனுக்கு அதில் விருப்பம் இல்லை என்றதும் நீ விலகி இருக்க வேண்டும். அதற்கு சாபம் கொடுப்பாயா? பொல்லாத பூலோக கோட்பாடுகளை சொல்லிச் சொல்லி என்னை இம்சித்தான். அந்த கோட்பாடுகள் தேவலோகத்தில் கிடையாதென எவ்வளவோ எடுத்து சொல்லியும் என்னை நிராகரித்து சினத்தை தூண்டினான். தேவலோக சட்டத்திட்டங்கள் வேறு, பூலோக சட்டத்திட்டங்கள் வேறு. அர்ஜுனன் வரம் பெற்று சொர்க்கம் வந்திருந்தாலும் அவன் ஒரு மானுடன். மானுடர்கள் உறவு சங்கிலியில் சிக்கித் திளைப்பவர்கள். அவனால் சட்டென்று மனதை மாற்றிக்கொண்டு நம் சட்டங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. அர்ஜுனன் சாபத்தோடு இங்கிருந்து திரும்புவதை நான் விரும்பவில்லை. நடந்ததை மறந்து சாபத்தை திரும்ப பெற்றுக்கொள். எப்படி நாதா அது சாத்தியமாகும்? சாபம் என்பது ஒரு வழி பாதை பயணமாயிற்றே. அதை திசை திருப்ப முடியுமே அன்றி திரும்ப பெற முடியாது என்பது தாங்கள் அறிந்ததுதானே? சாபத்துக்கு விலக்குகளும் விமோசனங்களும் உண்டே. சினம் தணிந்து அதை நீ உரைக்கலாமே. என்ன ஊர்வசி யோசிக்கிறாய்? இன்னும் உன் சினம் தணியவில்லையா? தணிந்தேன் சுவாமி. தாங்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க அர்ஜுனன் வாழ்நாள் முழுக்க பேடியாய் திரிவதிலிருந்து விலக்களிக்கிறேன். ஓராண்டு காலம், அதுவும் அர்ஜுனன் விரும்பும் காலத்தில் சாபத்தை அனுபவித்துக் கொள்ளலாம். நன்றி தாயே. தங்களின் சாபத்தால் மிகவும் மனமுடைந்திருந்தேன். சாபத்திலிருந்து விலக்களித்து காலம் குறைத்தமைக்கு மிக்க நன்றி தாயே, மிக்க நன்றி. ஊர்வசி, என்னுடைய வேண்டுகோளுக்கு நீ செவிசாய்த்தது மிக்க மகிழ்ச்சியை தருகிறது. அர்ஜுனா, ஓராண்டு காலம், அதுவும் நீ விரும்பும் காலத்தில் ஊர்வசி தந்த சாபத்தை நீ அனுபவித்தால் போதும். அது நன்மைக்கே என்று நீ நினைத்துக்கொள். தந்தையே, தாங்கள் கூறுவது எனக்கு புரியவில்லை. வனவாசம் முடிந்து ஓராண்டு காலம் அஞ்ஞாத வாசத்தில் ஊர்வசியின் சாபம் உனக்கு உதவும். அஞ்ஞாத வாசத்தில் மறைந்து வாழ்வதென்பது உன் சகோதரர்களுக்கு சுலபமான காரியம். ஆனால் உனக்கது சிரமமான காரியம்தான். ஏனெனில் நீ வீரன். தீங்கை கண்டால் உன்னால் பொறுத்துக் கொள்ள முடியாது. சட்டென்று சினமாகி வெளிப்பட்டு விடுவாய். அப்படி நிகழாமல் இருக்க ஊர்வசியின் சாபத்தை நீ பயன்படுத்திக் கொள்ளலாம். தீமையிலும் நன்மையை உணர்ந்தேன். மனம் சாந்தமாயிற்று தந்தையே. அர்ஜுனா, உனக்கான கடமைகள் இங்கு நிறைய இருக்கின்றது. அதை முடித்து நீ பூலோகம் திரும்பும் போது உனக்கான அஸ்திரங்களை நான் தருகிறேன். நல்லது தந்தையே, கடமையாற்ற காத்திருக்கிறேன். என்னை வழி நடத்துங்கள். தேவலோக எதிரிகளை வதைப்பதுதான் உன் முதல் கடமை. தயாராக இரு. நல்லது தந்தையே. வா. தந்தையே, தாயே, என் நேர்மைக்கு பரிசு கிடைத்து விட்டது. என்ன சொல்கிறாய் சிகண்டி? நீ மனம் மாறி திரும்பி விட்டாயா? பீஷ்மனையே
நேருக்கு நேர் யுத்த களத்தில் சந்திக்க துணிந்தவள் உங்கள் மகள் சிகண்டினி. ஒருபோதும் குறுக்கு வழியை நாடமாட்டாள் தந்தையே. அப்படி என்றால் உன் பிரச்சனை தற்காலிகமாக அல்ல, நிரந்தரமாக தீர்ந்து விட்டது. நீ வணங்கும் ஈசனே உனக்கு என் மூலம் வரம் தந்ததாக நான் எண்ணிக்கொள்கிறேன். உன் லட்சியம் நிறைவேற என் ஆசிகள். இப்போது நான் ஆண், பாஞ்சால நாட்டின் இளவரசன். பராக்கிரமம் பொருந்திய அந்த பீஷ்மனை கொல்லப் போகும் மகாவீரன். ஆஹா ஆஹா, அந்த ஈசன் ஸ்தூலகர்ணன் வடிவில் வந்து உனக்கு உதவி இருக்கிறார். நம் பக்கம் நியாயம் இருக்கிறது என்பதை உணர்ந்து நம் மீது கருணையை பொழிந்திருக்கிறார். புருஷதை இப்பொழுதாவது புரிந்து கொண்டாயா? என் கோரிக்கையில் நியாயம் இருக்கிறது என்பதை. துரியோதனன் விரும்பியது கூடத்தான் நடந்துவிட்டது. அதற்காக துரியோதனனை நியாயவான் என்று ஒத்துக்கொள்வீர்கள்? போதும், நிறுத்து. ஏதோடு எதை முடிச்சு போடுகிறாய்? வீணாக எதற்கு உங்களுக்குள் பிரச்சனை அம்மா? நாம் இதுவரை கூறி வந்த பொய் இப்பொழுது உண்மையாகிவிட்டது. அதை நினைத்து நாம் அனைவரும் ஆனந்தப்படுவோம். பீஷ்மணனை கொல்லாமல் என் ஆவேசம் அடங்காது. அந்த பீஷ்மன் இறைவனே ஆனாலும் எனக்கு கவலை இல்லை. அந்த பீஷ்மனை கொல்லாமல் நான் விட மாட்டேன். அர்ஜுனன் தேவாதி தேவர்களிடம் ஆசிகளையும் அஸ்திரங்களையும் பெற்றான். இறுதியில் இந்திரனோட சொர்க்கத்திற்கு சென்றான். அதே வேளையில் அர்ஜுனனை பிரிந்த பாண்டவர்களும் திரௌபதியும் துன்பக்கடலில் நீந்தினர். இப்படி தம்பியை பிரிந்து தவித்த தர்மன் ஒரு நாள் கந்தமான பகுதியில் ஒரு நாள் பிருகட்சவ முனிவரை சந்தித்தான். அப்போது பிருகட்சவ முனி மனம் விரும்பி அக்ஷய ஹிருதய மந்திரத்தை கற்றுக் கொடுத்தார். அந்த மந்திரமானது சத்திரியர்களையும் தேவாதி தேவர்களையும் யுத்தத்தில் வெல்ல சக்தி படைத்தது. அவர் சென்ற சில நாட்கள் கழித்து பாண்டவர்கள் வசித்த வனத்திற்கு நாரதர் வந்தார். அவர் தீர்த்தங்களின் மகிமையையும் அதனால் உண்டாகும் பலன்களையும் தர்மனுக்கு எடுத்துரைத்தார். அவருடைய ஆசிப்படி தர்மன் தீர்த்த யாத்திரை மேற்கொண்டார். இந்த நேரத்தில் ஒரு நாள் கந்தமான வனத்தில் சௌகந்தி மலரின் மனம் காற்றில் பரவியது. அதை நுகர்ந்த திரௌபதி பரவசப்பட்டாள். உடனே தெய்வீக மனம் பொருந்திய சௌகந்தி மலரை அடைய விரும்பினாள் திரௌபதி. அவள் தன் பிரியத்திற்குரிய கணவனான பீமனை அழைத்தாள். தனக்கு காட்டையே கிறங்க வைத்த சௌகந்தி மலர் தனக்கு வேண்டும் என்று விரும்பினாள். தன் பத்தினியின் ஆசையை நிறைவேற்ற பீமன் சௌகந்தி மலரை தேடி புறப்பட்டான்.
ஏ குரங்கே, மானிடனே, இந்த கதலி வனத்திற்கு வருவதற்கு தேவர்களும் மஞ்சுவார்கள், அசுரர்களும் மஞ்சுவார்கள். யாரடா நீ? என்னை யார் என்று கேட்கும் கிழக்குரங்கே, நீ யார் என்பதை முதலில் சொல். நீ யார் என்று முதலில் நான் உன்னை கேட்டதற்கு உன்னிடம் பதில் இல்லை. நீ மிகப்பெரிய பலசாலி என்று உன் மனதில் திமிர். பார்க்கலாம் நீ பலமுள்ளவனா என்பதை. நீயே என்னை பரிசோதித்து பார். நீ என் வாளை தாண்டி போ. ஏய் வானரமே, நான் அவசரமாக செல்ல வேண்டும். உன் நீண்ட வாளை எடுத்துவிடு. மானிடனே, எனக்கு வயதாகிவிட்டது. அதனால்தான் இப்படி அமர்ந்திருக்கிறேன். நீ என் மீது கருணை காட்டாமல் இப்படி இம்சிக்கலாமா? இது உனக்கே நியாயமா? அது இருக்கட்டும், நீ யார்? ஏய் வானரமே, நான் சத்திரியன், குரு வம்சத்தில் பிறந்தவன், குந்தி தேவியின் மகன் பீமன். வழியை விட்டு விலகிச் செல். என் வழியை விடு. அவசியம் போய்த்தான் ஆக வேண்டும் என்றால் என்னை தாண்டி செல். ஐயோ குரங்கே, பிராணிகளை தாண்டி செல்லக்கூடாது என்பது சாஸ்திரம். இது உனக்கெங்கே புரிய போகிறது? ராமபிரானுக்காக எனது தமையன் அனுமன் கடலை தாண்டி சென்றது போலே ஒரே பாய்ச்சலில் உன்னை தாண்டி சென்றிருப்பேன். தாண்டக்கூடாது என்பதற்காக நிற்கிறேன். மானிடனே, கடலை தாண்டியதாக கூறினாயே, அந்த அனுமன் யார்? அவனை பற்றி கொஞ்சம் சொல். ஹே வானரமே, அஞ்சனை புதல்வன் அனுமனை பற்றி தெரியாமலா நீ இருக்கிறாய்? திரேதா யுகத்தில் இலங்கை ராவணன் தூக்கிச் சென்ற ராம பத்தினி சீதையை மீட்பதற்கு பேருதவி புரிந்தவன் இந்த அனுமன். தெரிந்து கொள். எப்போதும் ராமனை நெஞ்சில் நிறுத்தி வைத்து என்றும் சிரஞ்சீவியாக இருப்பவன் அனுமன். அவருடைய ஆசையினால் அவனுடைய வலிமையை பெற்றுள்ளேன் நான். ஆகவே வழியை விடு அல்லது ஒதுங்கி நில். அவ்வாறு செய்யவில்லை எனில் உன்னை நான் கொன்று விடுவேன். பீமசேனா, கோபம் குடிகெடுக்கும். அதனால் கோபப்படாதே. உன்னை காட்டிலும் எவ்வளவோ வயதானவன் நான். எழுந்திருக்க சக்தி இல்லை. நீயோ நான் சொல்லும் எதையும் கேட்க மறுக்கிறாய். அப்படியானால் நீண்டு கிடக்கும் என் வாளை சற்று நகர்த்தி வைத்துவிட்டு பிறகு செல்லலாமே. உன்னால் முடிந்தால் அதை செய். சரி வானரமே, உன் வயது மூப்பிற்காக அவ்வாறு செய்கிறேன். உன் வாளை நகர்த்துவது என்ன கடினமான காரியமா? ஒற்றை விரல் கொண்டு நகர்த்துகிறேன் பார். துரியோதனா, துரியோதனா, இப்போது உன்னை கண்டால் தேவலோகத்தை ஆளும் இந்திரனும் தலைகுனிவான். நீ பெற்றிருக்கும் தனமும் தானியமும் செல்வமும் படையும் பரிவாரங்களும் உலகத்தில் ஒருவரிடத்திலும் இல்லை. ஆனாலும் உன் முகத்தில் மகிழ்ச்சி இல்லையே, ஏன் துரியோதனா?
எப்படி மகிழ்ந்திருக்க முடியும் மாமா? நீங்கள் 1000 புகழ்ந்தென்ன அண்ணனின் இந்த திருக்கோலத்தை காண பொறாமைப்பட பாண்டவர்கள் இங்கில்லையே. பாண்டவர் காட்டிலே, நாம் நாட்டிலே நாம் அனுபவிக்கும் இன்பங்களை எதிரி காண முடியவில்லையே. அதில் என்ன பயன் இருக்கிறது? உண்மைதான். ருத்திரர்கள் மத்தியில் யமன் போலவும், தேவர்கள் மத்தியில் இந்திரன் போலவும், நட்சத்திரங்கள் மத்தியில் சந்திரன் போலவும், கௌரவர்கள் மத்தியில் நீ ஜொலிக்கின்றாய். உன்னுடைய ஆணையை அடியொற்றி பாண்டவர்கள் வனத்திலே துயரடைந்து கிடக்கிறார்கள். அவர்கள் உன் சிறப்பை கண்டு மேலும் துயரத்தில் மடிய வேண்டும். சரியாக சொன்னீர்கள் மாமா. பௌருஷங்களால் பிரகாசிக்கின்ற செல்வம் எப்போது சிறக்கிறது தெரியுமா? அது பகைவர்களிடத்தில் பெரும் ஏக்கத்தை உண்டாக்கும் போதுதான். உன் கீர்த்தியையும் செல்வத்தையும் பாண்டவர்கள் கண்டால் அல்லவா நீ உண்மையில் சுகப்பட முடியும். மாமா, அதற்கு ஏதேனும் வழி இருந்தால் சொல்லுங்களேன். தர்மன் வாக்கு மீற மாட்டான். 13 வருடம் முடியாமல் அத்தினாபுரம் வரமாட்டான். அதனால் பாண்டவர்களும் வரமாட்டார்கள். அப்படியானால் என் சந்தோஷங்களை எதிரிகள் காண முடியவில்லையே என்ற ஏக்கத்தில் இருந்து என்னால் மீளவே முடியாதா மாமா? அவன் எங்கே வராவிட்டால் என்ன? நாம் அவன் இருக்கும் இடத்திற்கு செல்வோம். உன் மனைவி மக்களோடு செல்வோம். பாண்டவர்களிடத்தில் உன் செல்வ செருக்கை காட்டுவோம். அவர்களது வயிற்றில் தீயை வளர்ப்போம். அற்புதம் மாமா, அற்புதம். மகாலட்சுமிக்கு நிகராக ஆபரணங்கள் பூண்டு நிற்கும் உன் மனைவியை கண்டு திகைப்பாள் திரௌபதி. மர உரை தரித்து தரித்திரத்தின் பிடியில் சிக்கியிருக்கும் திரௌபதி உன் மனைவியின் செல்வத்தை கண்டு வயிறெறிவார். உன் மனைவியின் சௌந்தரிய ரூபத்தை காணும் திரௌபதி துகிலெறியப்பட்ட போது அடைந்த துன்பத்தை விட பெரும் துன்பத்தை அடைவாள். அது மட்டுமல்ல, காட்டிலே துயரத்தில் இருக்கும் பாண்டவர்களின் துன்பத்தை கண்டு ரசிக்கும் வாய்ப்பு கிட்டும் அல்லவா? பாண்டவர் படும் துன்பத்தை நேரில் காணும் பாக்கியம் கிடைத்தால் நான் பேரின்பம் அடைவேன். இந்த உலகமே என் வசமானாலும் நான் அடையும் இன்பத்திற்கு அது ஈடாகாது. ஆனால் நான் கானகத்திற்கு செல்ல தந்தை அனுமதிக்க மாட்டாரே. அதற்கு நான் பொறுப்பு. அரசர் திருதராஷ்டிரரை இதற்கு சம்மதிக்க வைக்க ஒரு வழி இருக்கிறது. என்ன வழி மாமா? பீமா, என்னுடைய வாளை தள்ளி வைக்க இவ்வளவு தள்ளாடுகிறாய்? பெரியவரே, நீர் யார்? சித்தரா, தேவரா, கந்தர்வரா? தயவு செய்து சொல்ல வேண்டும். குந்தி புத்திரனே பீமசேனா, நீ பக்தியோடு உரைத்த அனுமன் நான் தான். மாருதி அண்ணலே, என் இனி அண்ணனே, உம்மை எதிர்பாராத இந்த இடத்தில் கண்டதற்கு காரணம் நான் முன் செய்த நல்வினையே யாகும். என்னை காட்டிலும் பாக்கியசாலிகள் வேறு யாரும் இல்லை. பெருமானே,
அன்று ராமபிரான் பொருட்டு கடலை தாண்டும் போதும், அசோகவனத்தில் சீதா பிராட்டியார் முன் இருந்த போதும் தாங்கள் எடுத்த அந்த விஸ்வரூபத்தை அடியேன் தரிசனம் செய்து ஆனந்தம் கொள்ள அருள வேண்டும். நீ எப்போது என்னை நினைத்தாலும் நான் உனக்கு உதவி புரிவேன். இனி உனக்கு எல்லாம் ஜெயமாகட்டும். உனக்கு வேண்டிய வரத்தை கேள். அண்ணலே, தங்களை தரிசித்த பாக்கியத்தினால், தங்களின் ஆசையினால் பகைவர்களை நாங்கள் வெல்ல வேண்டும். தம்பி பீமா, நீ போர்க்களத்தில் சிம்மநாதம் எழுப்பும்போது என்னுடைய குரலும் உன்னுடைய முழக்கத்தோடு சேர்ந்து ஒலிக்கும். அது பகைவர்களை நடுநடுங்கச் செய்யும். அது மட்டுமல்ல பீமா, காண்டவ வனத்தை எரித்தபோது அக்னி பகவான் அர்ஜுனனுக்கு அளித்த தெய்வீக தேர்க்கொடியில் நான் இருப்பேன். உங்களுக்கு ஜெயம் உண்டாகட்டும். அண்ணலே, பஞ்ச பாண்டவர்கள் சார்பாக நான் என் நன்றியை தங்களுக்கு காணிக்கையாக்குகிறேன். பீமா, திரௌபதி விரும்பிய மந்தார மலர் குபேரனது அழகாபுரியில் உள்ளது. அந்த மலரை அரக்கர்களும் ராட்சசர்களும் காத்து வருகின்றனர். தர்ம நெறி பிறழாதவர்களுக்கு மட்டும்தான் அந்த மலர் கிட்டும். நீ என்றும் தர்ம நெறியை கடைபிடிப்பவன். நிச்சயம் அந்த மலர் உனக்கு கிட்டும். அண்ணலே, தங்கள் தரிசனம் கிடைத்ததற்கு மிக்க மகிழ்ச்சி. அப்போது இந்திரன் தன் பரம சத்ருக்களான நிவாத கவசர்களைப் பற்றி கூறினான். அவர்கள் தேவேந்திரனுக்கே சிம்ம சொப்பனமாக விளங்கியவர்கள். அவர்களை வென்று வரும்படி அர்ஜுனனுக்கு உத்தரவிட்டான். இறுதியில் அர்ஜுனனும் கடுமையாக போரிட்டு தேவேந்திரனின் சத்துருக்குள்ளான நிவாத கவசர்களை வென்றான். இதே நேரத்தில் பீமன் குபேரப்பட்டினம் சென்று குபேரனை வென்றான். இச்சமயத்தில் ஜடாசூரன் என்ற பயங்கர அரக்கன் பாண்டவர்களையும் அவர்களது திவ்ய அஸ்திரங்களையும் கவர்ந்து செல்ல திட்டமிட்டான். ஜடாசூரனின் எண்ணத்தை அறிந்த தர்மன் தன் எடையை அதிகரித்து ஜடாசூரனை ஓடவிடாமல் தடுத்தார். அப்போது அங்கு வந்த பீமன் ஜடாசூரனை வதம் செய்தான். இந்திரலோகம் சென்ற அர்ஜுனன் சிவனிடம் இருந்து பெற்ற பாசுபதாஸ்திரம், இந்திரனிடம் இருந்து பெற்ற வஜ்ராயுதம், யமனிடம் இருந்து பெற்ற தண்டம் என அரிய அஸ்திரங்களோடு பாண்டவர்கள் வசித்த வனத்திற்கு திரும்பினான் அர்ஜுனன்.